Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் இடைக்களிநாடு பேரூராட்சியில் கனிம நிறுவனம் மூலமாக திமுகவை சேர்ந்தவர்களால் அளவுக்கு அதிகமாக மணல் எடுக்கப்படுவதை கண்டும் காணாமல் இருந்து வரும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு மற்றும் பேரூராட்சி மன்ற நிர்வாகத்தை கண்டித்து வரும் 18ஆம் தேதி செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். இது குறித்த விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் கண்ணதாசன். இடைக்களிநாடு பேரூராட்சியில் நிறைவு வரக்கூடிய மக்களுடைய அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தராமலும் இங்குள்ள கனிம நிறுவனம் மூலமாக திமுகவை சேர்ந்தவர்களால் அளவுக்கு அதிகமாக மணல் எடுக்கப்படுவதை கண்டம் காணாமல் இருந்து வரும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் மற்றும் பேரூராட்சி மன்ற நிர்வாகத்தை கண்டித்து மக்களுடைய தேவைகளை உடனடியாக நிறைவேற்றிட வலியுறுத்தி செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 18/7/2025 வெள்ளிக்கிழமை என்று நடைபெறும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தமிழகத்தில் கடந்த 50 மாத காலமாக நடைபெற்று வரக்கூடிய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கனிம வள கொள்ளை உள்ளிட்ட ஊழல் முறைகேடுகள், கொலை, கொள்ளை, வழிப்பறி, தொடர் பாலியல் வன்கொடுமை என பல்வேறு மக்கள் விரோத செயல்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக நடைபெற்று வருகின்றன என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இவற்றையெல்லாம் கண்டும் காணாமலும் இருந்து வருவது மிகுந்த வேதனைக்குரிய விஷயமாகும் என்று நெகிழ்ச்சியோடு தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் இடைக்களிநாடு பேரூராட்சி மாமன்ற நிர்வாகம் மற்றும் அங்கு நடைபெற்று வரக்கூடிய நிர்வாக சீர்கேடுகளால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி வாழ் மக்கள் புகார் தெரிவித்த வண்ணம் உள்ளனர் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ள புகார்களை அவர் பட்டியலிட்டுள்ளார். விடியா திமுக அரசினுடைய பதவியேற்றதில் இருந்து இடைக்களிநாடு பேரூராட்சிக்கு உட்பட்ட முதலியார்குப்பம் கிராமத்தில் இயங்கி வரும் கனிம நிறுவனம் மூலமாக திமுகவை சேர்ந்தவர்களால் அளவுக்கு அதிகமாக திருட்டுத்தனமாக மணல் எடுக்கப்பட்டு வருவதால் அரசுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுவதோடு இந்த பகுதியில் குடிநீர், விவசாயம், கால்நடை வளர்ப்பு என அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார். இடைக்களிநாடு பேரூராட்சிக்கு உட்பட்ட இடங்களில் குடிநீர் சரிவர வழங்கப்படுவதில்லை, தெருவிளக்குகள் பல இடங்களில் எரிவதில்லை, முறையாக பராமரிப்பதில்லை, பல வார்டுகளில் மக்கள் நலன் சார்ந்த திட்டப்பணிகள் நிறைவேற்றப்படவில்லை, கழக கவுன்சிலருடைய வார்டுகளில் மக்கள் நல திட்டங்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு புறக்கணிக்கப்படுகின்றன. இந்த பேரூராட்சியில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றாமல் சொத்து வரி, வீட்டு வரி உள்ளிட்டவற்றை வெகுவாக உயர்த்தி தங்களை மிகுந்த வேதனைக்கு ஆட்படுத்தி உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியிருப்பதை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த நிலையில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் இடைக்களிநாடு பேரூராட்சியில் நிலவி வரும் மக்களுடைய அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தராமலும் இங்குள்ள கனிம நிறுவனம் மூலமாக திமுகவை சேர்ந்தவர்களால் அளவுக்கு அதிகமான மணல் எடுப்பதை கண்டும் காணாமல் இருந்து வரும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு மற்றும் பேரூராட்சி மன்ற நிர்வாகத்தை கண்டித்து மக்களுடைய தேவைகளை உடனடியாக நிறைவேற்றிய வலியுறுத்தியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் 18/7/2025 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவில் இடைக்களிநாடு பேரூராட்சி எல்லையம்மன் கோயில் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை டாக்டர் பி பரமசிவம் எக்ஸ்எம்எல்ஏ அவர்கள் தலைமையிலும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய செயலாளர் கே சீனிவாசன் எக்ஸ்எம்எல்ஏ செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்குறள் ஆறுமுகம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த கழக சார்பு அணைகளுடைய துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்தினுடைய பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புடைய பிரதிநிதிகள், நகர பேரூராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் மற்றும் கழக கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள், கழக உடன்பிறப்புகள் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதாகவும் மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாத விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசையும் இடைக்களிநாடு பேரூராட்சி மன்ற நிர்வாகத்தையும் கண்டித்து நடைபெற உள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வியாபாரிகள், பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கனவா, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.